நிறைய கண்டென்ட் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. ஏகப்பட்ட விஷயத்தில் கார்த்திக் சுப்புராஜ் ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். எக்ஸாம்பிள் ஜோஜு ஜார்ஜ் அவருக்கு வந்து ஒரு கை போயிடும். அதில் வந்து ஒரு மெட்டல் மாதிரியான ஒரு கையை ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷனில் ஒரு ஒர்க் பண்ண விதமாக இருக்கட்டும். அப்படியே நாசர் அவர்கள் வந்தீங்கன்னா ஒரு ராஜா, அந்த ராஜானா எப்படி இருப்பாங்க, அண்ட் அந்த ஒரு ஸ்டேஜிங் பண்ணி ஒரு கிளாடியேட்டர் மாதிரியான ஒரு செட்டப்பில் அந்த ஃபைட் சீக்வன்ஸை நடத்துனது. இங்கே ஜோஜோ ஜார்ஜோடைய கேரக்டரை ஒரு எப்படி டிசைன் பண்ணியிருந்தாருன்னா ஒரு தானோஸோட கேரக்டர் மாதிரி அதுக்காகவே அந்த ஹார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு ஸ்டேஜிங்கை ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்தார். இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு படங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறது, அவங்க வந்து இந்த மகாபாரதம், ராமாயணம் போன்ற அந்த புராதன கதைகள்லேருந்து ஒரு லைன் எடுத்து அவங்களுடைய ப்ரெசன்ட் கதையோட கனெக்ட் பண்ணி டுவர்ட்ஸ் எண்டில் அதை புரிய வைப்பாங்க. அப்படி ஒரு லைனையும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒரு கரெக்டான ஒரு ட்ராவலில் கொண்டு போயிருந்தேன். ஆனால் ட்ராவலாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. எப்பயுமே ஒரு படத்தோட வெற்றியை நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த கதை நம்மளை கனெக்ட் பண்ணிடணும், அந்த படத்தில் ஒரு சீன் நம்மளை கனெக்ட் பண்ணிடணும், இல்லை அதில் வர சம்பவம் ஏதாவது நம்மளுக்கு பண்ணணுன்றது தோணும். எக்ஸாம்பிள் இந்த படத்தில் ஒரே ஒரு ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சூர்யாவுடைய பஞ்ச். குத்தி ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு குத்து குத்துறாரு, அது ரொம்ப அழகாக இருக்குது. அதையுமே கூட பெரிய அளவில் எந்த இடத்துலையும் பஞ்ச் பண்ணி காட்டாமல் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அது என்ன காரணத்துக்காக அப்படி பண்ணாங்கன்றது தெரியல. பூஜா ஹெக்டே அவங்க ரொம்ப ரெகுலராக மேக்கப்பே இல்லைனாவே அவங்க அழகாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டல் மேக்கப் என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. அண்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 20 நிமிஷம்